அதலக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது அரியணும்னு அவசியம் இல்லை. அது அப்படியே வெந்துனா குழம்பு போயிடும். கொஞ்சம் அதுக்கு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கு கொஞ்சோண்டு மிளகாய் பொடி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டேன். தக்காளியும் சும்மா அரை தக்காளி போட்டால் போதும், ஒரு பச்சை மிளகாய் போட்டால் போதுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணுங்க. அது வெந்த பிறகு பார்க்கலாங்க. அதலக்காய் பொரியலுக்குங்க நிறைய எண்ணெய்லாம் தேவைப்படாதுங்க. சும்மா ஒரு 3 டீஸ்பூன் போட்டாலே போதும். காய் சூப்பராக நல்லாவே இருக்கும். சும்மா தாளிப்பு மட்டும் போட்டால் போதுங்க. தாளிப்பு போட்டாச்சுங்க. அதலக்காய் பொரியல் வெந்துட்டுருக்கு. இது இந்த காயோட பலன் என்னென்னா, இது வந்து சுகருக்கு ரொம்ப ஹெல்த்து. ரொம்ப சுகர் வந்து நார்மலில் இருக்கும், இல்லை கரெக்டாக இருக்குங்க. மாத்திரை போடணுன்னு அவசியம் இல்லை. அடிக்கடி நமக்கு கிடைக்காது, சீசன் டைமில் தான் கிடைக்கும். அதலக்காய் பொரியல் ரெடிங்க.